தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 81 வயது, 60 ஆண்டுகால சமூக சன்மார்க்க பணி, தமிழ், அரபி, உருது மொழிகளில் புலமை, இஸ்லாமிய இதழ்கள் முதல் குமுதம் குங்குமம் வரை கட்டுரைகள், விமர்சனங்கள், பதிலடிகள் தந்து கொண்டிருக்கும் மாபெரும் எழுத்தாளர். காயிதே முல்லத் முதல் இன்றைய அரசியல்வாதிகள் வரை, பாக்கியாத் முஃப்தி ஷேக் ஆதம் ஹதரத் முதல் இன்றைய இளம் ஆலிம்கள் வரை, அன்றைக்கு எழுதப்பட்ட கையேட்டு பிரதிகள் முதல் இன்றைக்கு எழுதப்படும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குகள் வரை கள நிலவரங்களையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் அப்டேட்டில் வைத்திருக்கும், வீடு நிரக்க விருதுகள் வாங்கி குவித்திருக்கும் நேர்மையான வாழ்வின் சொந்தக்காரர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான சுன்னத் ஜமாத் மீடியா நேயர்களுக்கு எங்களுடைய கனிவான சலாத்தை தெரிவித்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத் ஜமாத் மீடியா கடந்த ஒரு சில வருடங்களாகவே நல்ல பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. இந்த சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய ஒரு உயரிய நோக்காக, ஒரு உயரிய இலக்காக இருப்பது தமிழக மூத்த ஆலிம்களை நேர்காணல் கண்டு அவர்களுடைய பேட்டிகளை எங்கள் தளத்திலே வெளியிட்டு அதன் மூலமாக எல்லோரும் பயனடைய வேண்டும். ஃபைன்ன சியர் அவ்வலீன இப்ரத்துலில் ஆஹரின், முந்தியோர்கள் வரலாறு நமக்கு ஒரு படிப்பினை என்ற அடிப்படையில் நேர்காணல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது பல நாட்கள் எங்களுடைய கனவு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி தந்துள்ளான். நீங்களும் ஒத்துழைப்பையும் தங்களுடைய மேலான துஆக்களையும் எங்களுக்கு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த முதல் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த ஆலிம் பெருந்தகை, சங்கைக்குரிய மதிப்புக்குரிய மௌலானா அல்ஹாஜ் ஜம்பை ஜப்பார் தாவூதி ஹசரத் பெருந்தகை அவர்களை நாம் நேர்காணல் சந்திக்க இருக்கிறோம். அவர்களிடத்திலே நிறைய விஷயங்களை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமாக நாம் பயனடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய முதல் பட்ட வகுப்பு மாணவர் என்ற பெருமையும் ஹசரத் அவரிடத்திலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், வாருங்கள், அவர்களிடத்திலே நேர்காணல் செய்து பல நல்ல அனுபவங்களோடு நாம் பயணிப்போம். முதலாவதாக ஹசரத் அவர்களுக்கு நம் சுன்னத் ஜமாத் மீடியா சார்பாக வாழ்த்துக்களையும் சலாமையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹசரத், தங்களுடைய ஒரு சுய விவரத்தை எங்களுடைய நேயர்களுக்கு தெரிவிச்சா நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஈரோடு பக்கத்தில், ஈரோட்டிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜம்பை என்ற கிராமத்திலே பிறந்தவன். 1940 பிறந்தேன். அது ஒரு சிறிய கிராமம். முஸ்லிம்கள் குறைந்த வருமானமும் அளவோடு இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோடு அமர்ந்திருக்க பள்ளி, அழகான ஊரில் பிறந்து 5வது வகுப்பு வரை நான் படித்தேன். எங்கள் ஊரில் 5 வகுப்பு வரை மட்டும்தான் அந்த நேரத்தில் இப்போ ஸ்கூல் இருந்தது, பள்ளிக்கூடம் இருந்தது. அதுக்கு மேலால் படிக்கணும்னு நான் விரும்பினேன். படிக்கணும்னு சொன்னால் அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நகரத்துக்கு போகணும். என்னுடைய தந்தை படிக்க வைக்க விரும்பலே ஓத போகணும்னு சொல்லிட்டார். ஆனால் எனக்கு ஓத போக பிரியம் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் உமாக்களுக்கு அவ்வளோ ஒரு மவுசு இல்லை, ஒரு வரவேற்பு இல்லை, ஒரு கௌரவம் இல்லை. அதனால் என்னுடைய 11 வயசு அந்த நேரத்தில், அந்த 11 வயசு நேரத்திலே என்னுடைய ஒரு எண்ணம் ஓடியது, ஓதி விட்டு என்ன செய்ய போற, ஊடு ஊடா போய் பார்த்தியா ஓத போறியா, முழுவது ஓத போறியா, இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று அந்த வயசிலே நான் நினைத்ததனால ஓத மறுத்து விட்டேன். ஆனால் வம்படியாக என்னுடைய தந்தை இழுத்துக்கொண்டு போய் தாவூதியாவில் விட்டார்கள். அந்த தாவூதியா மதரசா 1952 துவக்கம். அன்றைக்குத்தான் பாக்காத் சாலிஹாத் முதல்வர் ஷைഖனா ஷேக் ஆதம் ஹசரத் அவர்கள் பாடம் துவக்க வைக்கிறார்கள். அமானி ஹசரத் அவர்கள் கலந்து கொண்டார்கள், அபுசோத் ஹசரத் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் என்னை கொண்டு விட்டார்கள். நான் அதை ஒரு பெரிய பாக்கியமாகவே கருதுகின்றேன். அப்போ நான் நினைக்கிறேன், பாக்கியமெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் தான் ஓத மாட்டேன்னு சொல்லிட்டு உண்டு பண்ணேன். அப்போ போய் அன்னைக்கு துவங்கினேன். முதலாக அந்த கல்லூரியிலே முதல் ஆசிரியர், முதல் உஸ்தாது கம்பம் மௌலானா மௌல்வி மஹதூம் ஷா ஹசரத் தான் முதல் உஸ்தாதாக இருந்தார்கள். அப்போது 11 மாணவர்கள் நாங்கள் இருந்தோம். 11 மாணவர்கள்.
கட்டிடம் இன்னும் பூச்சி வேலையெல்லாம் நடக்கல, பூரணமாகாத அந்த கட்டிடத்தில் தான் துவக்கி நடந்துட்டு இருந்தது. அப்போ இடையில அந்த ஊர்ல காலரா வியாதி வந்தது. காலரா வந்த உடனே மாசாவில் லீவ் விட்டாங்க. அப்போ அந்த வருஷம் பூரா போயிடுச்சு. மீண்டும் அதுக்கு அடுத்த வருஷம்தான் கல்லூரி மீண்டும் துவக்கப்பட்டு அப்போ இருந்து ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஓதினோம். அப்போ மௌதம் சாதத்துக்கு பின்னாலே பல்லவட்டி சரிவதற்கு இருந்தாங்க. இன்னும் பல்வேறு எனக்கு ரொம்ப மறதி வந்துருச்சு. எனக்கு 81 ஏஜ், 81 வயசு ஆனதுனால மறதி நிறைய வருது. மௌதம் காலத்துக்கு பின்னாலே பல்லவட்டி சரிவதற்கு இருந்தாங்க, சரீரத்து இருந்தாங்க, மொன்னா முகமது இருந்தாங்க, பஷீர் மௌலானா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால நிறைய உலமாக்கள் உஸ்தாதுமார்கள். இதில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது என்னன்னா, நான் ஓதிக்கொண்ட அந்த உஸ்தாதுமார்கள்லாம் அத்தனை பேரும் வழிமார்கள், அத்தனை பேருக்குமே இறையேச செல்வார்கள். அது தஹசீல் வகுப்பு நேரத்தில் பாக்கால் சாரியாத் அப்துல் ஹசரத் அவர்கள் தான் ஆஜராக இருந்தாங்க. அப்போ அந்த பட்டமளிப்பு விழாவில் அபூசுல்தானத்துக்கு கலந்துக்கிட்டாங்க, அமானியத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. டெல்லி மௌலானா ராமத்துல்லா மௌலானா அப்போ அவர் தமிழ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு போயிட்டு அவர் அந்த நேரத்தில் திண்டுக்கல்ல இருந்தாங்க. அவருக்கு போய் பாணி அவர்களும் நானும் தான் போய் அழைப்பு கொடுத்தோம். அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ 1960 முதல் பட்டமளிப்பு விழா நடந்தது. அந்த பட்டமளிப்புக்கு பின்னால சரி ஓதிட்டோம், நீ பொழப்பு தெரியாது, வியாபாரம் தெரியாது, வருஷம் பூரா 7 வருஷம் 8 வருஷம் இங்கே கழிச்சிட்டோமே, ஒரு இமாமத்திலேயே இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வாணி என்ன செஞ்சாங்க, நீ இங்கே ஓதி கொடுன்ட்டாங்க. 2 ஆண்டு காலம் அங்கேயே தரிசனம் இருந்தேன். அப்போ எனக்கு ஜம்பே ஜப்பார் என்று பெயர் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இன்னொரு ஜப்பார் அங்க ஓதிட்டு இருந்தார். வாணி என்ன சொல்வார், ஜப்பாரை கூப்பிடும்பார். எந்த ஜப்பார்னு கேட்பாங்க, அந்த ஜம்பே ஜப்பாரை கூப்பிடும்பார். அதுல இருந்து ஜம்பே ஜப்பார்னு பேர் வந்தது. ஆக சில பேர் கூட கேட்பாங்க, அப்துல் விட்டு போட்டு நீங்க கேட்க ஜப்பார் ஜம்பை சேர்த்திருக்கீங்களேன்னு. அப்துலுக்கு முதல்ல முலாபா ஜம்பை வச்சுக்க வந்துட்டேன் நான். முலாப் தானே வேணும் நமக்கு, அல்லாவின் அடிமை, அல்லாருடைய ஜம்பை, இப்படி சொல்றது உண்டு. பெரிய உலமாக்களே கேட்டாங்க என்கிட்ட, தமாஷா கேட்டாங்க, தமாஷா நான் பதில் சொன்னேன். இப்போ இது ரிசர்ச் என்னன்னா, மன்னா முகமது ஹசரத் அவங்களுக்கு நான் ஓதும்போது 80 வயசு இருக்கும். அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்கும், டீ கிளாஸ் கையில் எடுத்தாங்க நடுங்க. நடுங்குதுங்கிறாங்க. எங்க நடுங்குது? நடுங்கலையே, நடுங்கிட்டே இருக்கும், நடுங்கலையே. அவ்வளவு புரிவாதமான குணம் உடையவர்கள், கல்வியிலே மேம்பட்ட உயர்ந்த அந்தத்தில் உள்ளவங்க. அவங்க ஒரு பாடத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க, நான் ரொம்ப நேர்மையா நடக்கிறேன், ரொம்ப பொய்யெல்லாம் பேச மாட்டேன், ஒரு ஆலிமுக்கு என்ன அந்தஸ்தோ என்ன தகுதியோ எப்படி நடக்கணுமோ அப்படி நான் நடந்துட்டு இருக்கிறேன். நான் கியாமத்து நாளிலே என்னை மன்னா முஹம்மது வா இங்கே என்று கூப்பிட்டு போ, சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லிவிடுவான். நான் அப்படி ஒரு ஈமான் உறுதியா இருக்கிறேன். தப்பி தவறி நீ நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டா நான் கவலைப்படுவேனா? சான்னு கூப்பிடுவாங்க மாணவர்களே. நான் கவலைப்படுவேனா? சந்தோஷப்பட்டு நறுக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிடுவேன். யார? அல்லாஹ்வை கேள்வி கேட்டு போயிடுவேன். உலகத்திலே அலைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நீதிபதிக்கெல்லாம் நீதிபதியாகிய அல்லாஹ்வன் இல்லையான்னு கேட்டியே, ஆமா நீதான் நீதிபதி அப்படின்னு உலகத்தை சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது உங்கள்கிட்ட நீதி இல்லைன்னு தெரியுது. தமாசா. அவ்வளவு பெரிய ஒரு மகான். இப்படிப்பட்ட மகான்கள் நான் ஓதி இருக்கேன். முதல்ல ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், மௌலூதெல்லாம் ஓதலாமான்னு கேட்டார். அதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்டார். ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அது ஆதாரமே தேவையில்லை. நான் ஓதிக்கொண்ட எனக்கு ஓதி கொடுத்தால் வழிமார்கள் அத்தனை பேர்களும் ஓதினார்கள். அத்தனை பேரும் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. அத்தனை பேர்களும் மௌலூதை பத்தி பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சொன்னா தாவூதியாவுல வாரத்துக்கு ஒரு முறை புர்தா ஷரீஃப் ஓதுவோம். இப்போ ஓதானா என்னமோ தெரியல. அது புர்தா ஷரீஃப் அது மௌலூதி போன்றதானே. இதுல ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா,
புதா ஷரீஃபுக்கு சாதாரண யாரும் ஒரு அர்த்தம் சொல்லித்தரவெல்லாம் முடியாது. சகீரதற்கு அவங்க தான் அதற்கு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிக்ஷனரியை பார்க்காமலேயே அர்த்தம் சொல்லுவாங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கும். நான் அதை அப்படியே ரொம்ப நாளா பாதுகாப்பு வச்சிருந்தேன். இது அது காணாம போயிடுச்சு. அப்போ ஓதிட்டு இருக்கும் அந்த தரிசனம் வந்த பின்னால எனக்கு ஒரு ஆர்வம், கட்டுரைகளை எழுத வேண்டும் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன். நிறைய ஆர்வம்னா மேற்ன ஆர்வம். எப்படி ஆர்வம்? நிறைய பத்திரிகைகளை படிப்பேன், நிறைய புத்தகங்களை படிப்பேன், கிதாபில் முத்தாலா பண்ணுவேன். இப்ப முத்தாலாங்கிறது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஆலிம்ஸா நிறைய பேர் இருக்காங்க. முத்தாலா பண்ணணும். இன்னைக்கு அத்தனை பேர்களும் முத்தாலா பண்ணணும். முத்தாலா பண்ணாதான் விஷயங்கள் நிறைய கிடைக்கும். பல நூல்களை படிக்க வேண்டும், பல பத்திரிகைகளை படிக்கணும். அப்படி நான் எழுதி ஏறத்தால நிறைய பத்திரிகைகளுக்கு கட்டுரை அனுப்புவேன். ஒரு ஆண்டு காலம் எந்த பத்திரிகையிலையும் கட்டுரை வரவே இல்லை. மனம் சோறவே இல்லை. நான் எது எழுதுறதெல்லாம் யாருமே போட மாட்டாங்கிறாங்களே கவலைப்படவே இல்லை. ஒரு ஆண்டுக்கு பின்னால திடீர்னு ஒரு நாள் குமுதம் புஸ்தகம் வாங்கினேன். குமுதம் உலமாக்கள் படிக்கிறது ஹராம்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லி சொல்லிதான் நான் பெருக்கத்துல போயிட்டாங்க. அது வேற பார்த்த உடனே அதுல இந்த ஆசிரியருக்கு கடிதங்கள்னு ஒரு பகுதி வரும். அதுல என்னுடைய கடிதம் வந்தது. ஒரு கதையை பற்றி விமர்சனம் எழுதியிருந்தேன். அவங்களே அதுக்கு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, ஊசி போன கதை அப்படின்னு தலைப்பு கொடுத்து ஜம்பை ஜப்பான்னு கேளுவது. அடா 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 செட்ட சந்தோஷம். கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை, நான் எழுத்தாளராகிவிட்டேன் அப்படின்னு பெரிய குஷி வந்துருச்சு. அப்புறம் எழுதினேன். எழுதி 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 அப்புறம் வரல. அதுக்கு பின்னால எந்த பத்திரிகைகளுமே வரல. அதுக்கு பின்னால வேலூர்ல இருந்து அல் இன்சாப் என்ற ஒரு பத்திரிகை வந்தது. அது பாக்கா சாலியாத்தில் இருந்த பேராசிரியர் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிகையில ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை வந்துருச்சு. அதுக்கு பின்னால கொஞ்சம் தெம்பு வந்தது. அதுக்கு பின்னால பல்வேறு பத்திரிகைகளுக்கு எழுதினேன். குறிப்பாக குரானி குரல்ல 1963 இருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். ஆமு அப்துல் ஜப்பார் அதனுடைய ஆசிரியர். பத்திரிகையுடைய விலை 2 ரூபாய். கட்டுரை எழுதுறதுக்கு ஆளே இருக்காது. நான் தான் கட்டுரை புக்க பூரா கட்டுரை எங்கட்டுரையாவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதுக்கு பின்னாலே மணிச்சுடர்ல எழுதினேன், மணிவிளக்கில் எழுதினேன், முஸ்லீம் முரசில் எழுதினேன். முஸ்லீம் முரசில் ஏறத்தாழ என்னுடைய கட்டுரை ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டு காலம் தொடர்ந்து வந்தது. எனக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். என்னுடைய கட்டுரை முதல் பக்கத்தில் போடுவார்கள். நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பின்னால பத்திரிகை கிட்டத்தட்ட மணிவிளக்குங்கிறதெல்லாம் மணிவிளக்கு படித்த பின்னால்தான் ஒரு பயான் செய்வது எப்படி என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். ஒரு சஹாபாக்களுடைய வரலாறை எப்படி மக்களுக்கு புரிய வைப்பது என்று நான் தெரிந்து கொண்டேன். அப்படி இல்லாத அதனுடைய ஆசிரியர் அப்துல் சமத் முஸ்லிம் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் அற்புதமான இலக்கணம் இலக்கியம் அற்புதமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு பாருங்க, விஞ்ஞான ரீதியிலே அறிவியல் ரீதியிலே கட்டுரைகளை பிரிப்பாங்க. எல்லா கட்டுரையும் போட மாட்டாங்க. அப்படி வந்து அதே மாதிரி இதய குரல் வந்து ஒரு மௌசா நடத்தினார். இதய குரல் வந்து நிறைய பத்திரிகை வந்தது. அதுக்கு பின்னால ஒளிச்சுடர், ஒளிவிளக்கு, மணிச்சுடர், இது இப்படி உலமாக்கள் நிறைய பத்திரிகை நடத்துறாங்க. இப்ப நான் என்ன ஒரு பெருமைப்படுறேன்னு சொன்னா, உலமாக்களுக்கு பேச தெரியாது, உலமாக்களுக்கு எழுத தெரியாது என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் முஸ்லிம் கூட்டங்கள்ல உலமாக்களை அழைத்து கிராத்துக்கு ஓதுங்கன்னு கிராத்துக்கு பயன்படுத்துவாங்க. இவங்க பேச தெரியாது முடிவு பண்ணியிருக்கானே. கடைசியில துவாவுக்கு கூப்பிடுவான். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அரசியல் மேடையில ஆட்டி படைக்கின்ற ஆலிம்கள் உருவாகி விட்டார்கள். கட்டுரைகள் உலக அளவுக்கு விமர்சனங்கள் செய்யக்கூடிய திறமைமிக்க உலமாக்கள் வந்து விட்டார்கள் என்பதிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் பெருமைப்படுறேன்னா, அந்த காலத்தில் நான் ஒரு எழுத்தாளன் என்பதனால இந்த காலத்து உலமாக்கள் எழுத வேண்டும் அப்படின்னு ஆர்வம், பேச வேண்டும், மேடையிலே அற்புதமாக பேச வேண்டும், அறிவியல் ரீதியிலே பேச வேண்டும், விஞ்ஞான ரீதியிலே பேச வேண்டும். ஏனால் குர்ஆனே ஒரு விஞ்ஞானம். அதனால அப்படி பேசக்கூடிய உலமாக்கள் வந்து விட்டார்கள். அப்போ 2 ஆண்டு காலம் அங்கே நான் தரிசல இருந்த பின்னாலே, அதுக்கு பின்னாலே நான் அந்த அலின்சா பத்திரிகையில நேரில் போய் பணியாற்றினேன். என்னோட இருந்தவர் புரசைவாக்கம் இமாம் நிஜாமுதீன் ஹசரத், நான் 2 பேரும் அந்த பத்திரிகையில பணியாற்றினோம். கவிதை எப்படி எழுதுவது என்பது எனக்கு தெரியாது. கவிதை எப்படி எழுதுவது, கவிதைக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கிறத நிஜாமுதீன் எனக்கு படிச்சு கொடுத்தார்.
அதனால உலமாக்களுக்கு எல்லாமே தெரியும் என்பது ஒரு புறம் இருக்க, தெரிந்ததை அவர்கள் வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் இருந்தார்கள். இப்பொழுது காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். காட்ட ஆரம்பித்த பின்னாலே அரசியல் ரீதியிலே அரசியல் தலைவர்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் மிக சிறந்து விளங்குகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாலே ஊட்டிக்கு போனேன், அங்கே இமாமத்தில் இருந்தேன். அதுக்கு பின்னாலே லால்பேட்டை போய் 10 ஆண்டு காலம் நான் ஒரு மருத்துவனாக பணியாற்றினேன். அதாவது அங்கே மௌல்சா டாக்டர் என்ன என்று அழைப்பார்கள். மக்களத்திலே பூரா ஆஜிகளும் உலமாக்கள் அப்துல்லாஹித்தெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நான் தொழில் 10 ஆண்டு காலம் தொழில் செய்யும் போது சரி இங்கே ஓதிக்கிட்டா என்னன்னு மௌலவி ஃபாசில் அங்கதான் ஓதினேன். அப்துல்லா ஜக்கரியா ஹஸரத், இப்ராஹிம் ஹஸரத், இவங்க 3 பேரும் எனக்கு முக்கியமான உஸ்தாதுமார்கள். அங்கே நான் பட்டம் வாங்கிட்டேன். அதை 10 ஆண்டு காலுக்கு பின்னால நான் தொழில் எப்படி செஞ்சேன்னா, ஊசி போட்டால் 3 ரூபா. அது கடைசி காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட 2 ரூபா, எங்கிட்ட 3 ரூபா. இப்படி காலம் ஓடியது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னால் தான் நான் இந்த தாராபுரத்துக்கு நான் தொழிலும் செஞ்சு மரக்கப்பள்ளியிலே இமாமத்திலிருந்து ஏறத்தாழ 21 ஆண்டு காலம் அந்த பள்ளியிலே பணியாற்றி இருக்கின்றேன். இதற்கிடையிலே 40 ஆண்டு காலம் எனக்கு அரசியல் அனுபவம் உண்டு. 1967 உலக மண்டலத்தில் 1400ஆம் ஆண்டு திருக்குரான் மாநாடு நடத்தினேன். அப்போ கனிமிக்க காயிதே மில்லத் அவர்கள், சிராஜுல் மில்லத் அவர்கள், பீர் முகமது எம்எல்ஏ அவர்கள், வடகரை பக்கர் அவர்கள், மதுரை எஸ்எம் ஷரீப் எம்பி அவர்கள், இத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு ஒரே ஒரு ஆளே மக்தூம் ஷா ஹஸரத் அவர்கள் எனக்கு உஸ்தாதாக வந்தாங்கல்ல. அப்போ அவங்க அங்கே திண்டுக்கல்ல இருந்தாங்க. அவங்க அழைத்து 2 நாள் மாநாடு அங்கே நடத்தி திருக்குரான் மலர் என்று ஒன்று போட்டு கடைசியில் கையில் இருந்த காசெல்லாம் போய் நஷ்டப்பட்டு 2 வீலர் வச்சிருந்தேன். அதை விற்று கடையிலெல்லாம் அழைத்து விட்டு ஊரை விட்டு ஓடி வந்தேன். அதுதான். அப்புறம் அவ்வளோதாங்க. தகவல்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்கள் தகப்பனார், தாயார், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய தகப்பனார் ஒரு அவாம். அவர் பலசரக்கு வியாபாரம் செய்தவர். நடுத்தர வருமானம் உள்ளவர் தான். பெரிய வசதியெல்லாம் இல்லை. என்னை சிரமப்படுத்த ஓத வச்சார். என்னுடைய தாயார் நான் மார்சால முதல் சுப்ரா ஓதும்போது வஃபாத் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. ஒரு 2 அண்ணன்கள், ஒரு அண்ணன் இருக்கார், 1 அண்ணன் வஃபாத் ஆகிட்டார். ஒரு தம்பி இருந்தார், அவரும் வஃபாத் ஆகிட்டார். 2 தங்கைகள் இருக்கிறாங்க. நான் ஹயாத்தில் இருந்துட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகள். எனக்கு ஒரு ஆண் மகன், 2 பெண் குழந்தைகள். இப்போ நான் கொள்ளுப்பேரன்லாம் எடுத்துட்டேன். கொள்ளுப்பேரன்னா மகளுடைய மகன், பரக்கத்தானே, அந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கேன். இப்போ என்ன எனக்கு வருமானம் அப்படின்னு சொன்ன அது எல்லாத்துக்கும் என்னை பணக்கார டாக்டர்னு பணக்கார அஜர்த்தும்பாங்க இந்த ஊரில். நான் சந்தோஷப்பட்டுக்கிறது. ஏன்னா பணத்தினுடைய தட்டுப்பாடு எனக்கு கிடையாது, வருமானம் எனக்கு கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது. ஒமை எத்தக்கில்லாஹ யஜ்அல்லஹு மஹரஜம் மின் ஹைது லா யஹ்தசிப் என்ற ஆயத்து எனக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான் என்று நான் நினைப்பது உண்டு. நான் பள்ளியில் இருக்கும்போது பற்றாக்குறை இருந்தது. பள்ளியை விட்டு வெளியே வந்த பின்னாலே அல்லாஹ் எப்படி ரிசல்ட் தரான்னு எனக்கு சொல்ல முடியல. அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான், தேவைகளுக்கு கொடுத்துட்றான். எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை, பரக்கத்தான் இருக்குது. என்ன ஒரு வருத்தப்பட சமாச்சாரம், எனக்கு சுகர் இருக்குது. இந்த சுகர் எனக்கு கொஞ்சம் இடையூறு. என்ன இடையூறு? அல்லாஹ்வுத்தாலா நான் ரொம்ப பாவம்லாம் செஞ்சுருக்கிறேன், சிறு வயசில் பாவம் செஞ்சுருக்கிறேன், தப்புலாம் செஞ்சுருக்கிறேன். அதை கழித்து போட்டு கழுவி போட்டு சுத்தமான மனிதனாக அழைத்து கொள்வதற்காக வேண்டி இந்த சோதனை செய்கிறான் என்று நான் அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டேன். அதனால் நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க ஆரோக்கியத்துக்கு. ஆரோக்கியம் எதுக்கு துவா சொன்னாக்கா, நல்லா இன்னும் இந்த இருக்கிற வரைக்கும் தீனுடைய ஹிதமத் செய்யணும். அதுக்காக வேண்டி ஒரு தாக்கத்து வேணும் அல்லவா, அதுக்காக வேண்டி ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க. அதே போலங்க ஹஸரத், நம்முடைய மூத்த உலமாக்கள் நீங்கள் சொன்னீங்க, ஷேக் ஆதம் ஹஸரத், அமானி ஹஸரத், அபு சூத் ஹஸரத், அவர்களோடு உள்ள ஏதாவது ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்துருக்கீங்க? அவர்களோடுன்னு சொன்னால் அமானி ஹஸரத்திட்ட நான் தரிசனம் இருக்கும்போது வாழ்க்கை பாதைன்னு ஒரு புக்கு எழுதியிருந்தேன்.
கைப்பிரதி. அது எப்படி எழுதியிருந்தேன்னா, ஜிப்ரீல் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வரும்போது மணி ஓசை கேட்டது என்று தவாரிகை ஹபீபே இலாஹி என்ற உருது நூலில் அப்படி எழுதியிருக்காங்க. அதை அப்படியே எழுதிட்டு ஜிப்ரீல் வருகிறார், டன் 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 என்ற சத்தத்தோடு ஒளியோடு வருகிறார். அப்படி எழுதிட்டு அதை கொண்டு ஒரு முன்னரை கொண்டு அமானியத்தில் படுத்து கெட்ட காலம் போல் இருக்குது. அதை பிரித்த உடனே டன் டன்னு வந்துச்சு. பார்த்து போட்டு என்ன டன்னு டன்னு அப்படி தூக்கி போட்டாங்க. அதோ அப்படி தூக்கி போட்டதுனால நான் பலகீனம் ஆயிட்டேனா? இல்லை. ஓஹோ, நம்மளுடைய போக்கை எழுதக்கூடிய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதுக்கு பின்னால் அபூ சூத் ஹஸரத் அவங்க அடிக்கடி வருவாங்க மாசாக்கு, மாணவர்களுக்கு பயான் செய்வாங்க. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன அந்த நிகழ்ச்சி கண் முன்னாலே எனக்கு நிற்கின்றது. ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் முஸ்தஹப்பை கூட பேணுதலாக தொழ வேண்டும். முஸ்தஹப்பு தானே என்று சொல்லிவிட்டால் ஃபர்லு தானே என்று ஓடி போய்விடும். அதனால முஸ்தஹப்பை கூட பேணி தொழ வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய பெருங்கருணையினாலே இன்றைக்கும் அசருக்கு முன்னாலே தொழுகக்கூடிய முஸ்தஹப்பை தொழுவேன், இஷாவுக்கு முன்னாலே தொழக்கூடிய அந்த முஸ்தஹப்பை தொழுவேன், கூடுமான வரைக்கும் தஹஜ்ஜுது தொழுது கொண்டிருக்கின்றேன், எதையும் விடுவதில்லை. காரணம் என்னன்னா, எந்த அமல் ஆலிம்கிட்ட இருக்குதோ அதை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுதுதான் அவருடைய உள்ளத்திலே போய் இறங்கும், இல்லைன்னா வெத்து வேட்டா போயிடும். அதனால் எங்கிட்ட இருக்கக்கூடியதை ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆணித்தரமாக சொல்கிறதுனால பணக்காரங்களாம் என்னை கண்டால் பிடிக்காது எனக்கு. ஏன்னா எதை வெட்டோன்னு துண்டோன்னு பேசுகிறாரு. நமக்கு யார் நம்ம மேலே யாருடைய பிரியம் வேணும்? அல்லாஹ்வுடைய பிரியம் இருந்தால் போதும் அப்படின்னு பேசுறதுனால ஹராம் ஹலால் இதையெல்லாம் தெளிவாகவும் அப்போ காலப்போக்கில் விளங்கிட்டேன். கூலாலகு கவுல லையினான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, இப்படி விடுப்போட்டு இப்படி பேசுறியாடான்ட்டு இப்போ நான் தான் டைப்பை மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கூலாக பேசுறது, கொஞ்சம் தமாசா பேசுறது கொஞ்சம். ஆனால் வெறும் மேடை பேச்சு ஒரு காலத்தில் இருந்தது. 40 ஆண்டு காலம் அரசியலில் இருந்ததுனால இந்த மேடை பேச்சு என்னை கணீர் குரலில் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட ஆடு மாடு இழைச்சா கூட கொம்பு இழைக்கலப்பான்னு எம்எல்ஏ சொல்லுவாங்க. இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. 2 வீலரில் போவேன், 2 வீலர் வயசாகி போச்சு, இந்த மாதிரி பறக்கிறாரும்பாங்க. இப்போ 2 வீலர் எடுக்க முடியல. இப்போ எனக்கு அதில் ஒரு உண்மை என்ன விளங்குச்சுன்னு சொன்னால், கந்திஷ்டி என்பது உண்மை, அது கபூர் வரைக்கும் கொண்டு போய் விட்டு விடும்னு சல்லாலேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் அதை பார்த்துக்கிட்டேன். அப்போது அபூ சூத் ஹஸரத் அவர்கள் சொன்ன அதை இப்போ நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லா உலமாக்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது கஷ்டப்பட்டு செய்கிற வேலை, ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம். இது தொழுது பார்த்தாங்கன்னா அதோட டேஸ்ட் அப்போ விளைவிக்கும். அப்போ மக்கள்கிட்ட ஒரு கவர்ச்சி வரும். நம்மளை கண்டாக்கா நம்மளோட பேச்சிலே ஒரு அசரியத்தை மக்கள்கிட்ட கிடைக்கும். இதை உலமாக்கள் இதை கவனிக்கணும். இன்னொன்று, இந்த உலமாக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அறிவுரை அல்ல. உலமாக்களுக்கு அறிவுரை சொல்லி நான் மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா 1000 விமர்சனங்கள் வந்துவிடும். அதனால் நான் உலமாக்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு தகுதியை, அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு தகுதியே இல்லை. வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இமாமாக இருக்கக்கூடியவர்கள் 15 நிமிடங்களுக்கு முன்னாலே வக்துக்கு போயிடணும், 10 நிமிடத்துக்கு பின்னால் வரணும். இது மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கணும். இதில் ஒரு பிரயோஜனம் என்னன்னு சொன்னால், நான் இந்த பள்ளிக்கு இமாமத்துக்கு வர்றதுக்கு முன்னால் 4 சூறா தான் எனக்கு தெரியும். நான் அதிகமாக இமாமத்தில் இல்லை. அதுக்கு முன்னால் இந்த 4 சூறாவை வச்சுக்கிட்டு பெரிய மஹல்லாவில் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. அதனால் இந்த 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் போகிறேன்னா இல்லையா, மேராவில் போய் உட்காந்து சுன்னத் தொழுது விட்டு சூறாவை பாடமாக்குவேன். பாடமாக்கி 3 ஆயத்து பாடமாக்கிட்டா மக்ரிபில் அரங்கேற்றிடுவேன். 5 ஆயத்து பாடமாக்கிட்டா இசாவில் அரங்கேற்றிடுவேன். 10 ஆயத்து பாடமாக்கிட்டா சுபுல ஏற்றிடுவேன். இப்படியே எந்த அளவுக்கு பாடமாக்கினேன்னா, இன்னைக்கு சுபுல ஓதுறது அடுத்த மாதம் தான் நீ ஆரம்பிப்பேன். அத்தனை சூறாக்களை பாடமாக்கிட்டு. அப்போ இது ஒரு பிரயோஜனம் இருக்குது அவ்வளோ மக்களுக்கு. இப்படி நிறையா பிரயோஜனமெல்லாம் நிறையா இருக்குது முன்னால் போயிடுறதுனால. அப்போ நிறையாக்கு முத்தாலா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. மக்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கணும்.
சும்மா வந்து நீங்கள் வந்து அந்த காலத்து உலமாக்கள் எப்படி இருந்தாங்க, ரசம் சாப்பிட்ட மாதிரி. ரசம் அவ்வளோ யாரெல்லாம் பெரும்பாலும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த காலத்து உலமாங்க கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட அப்படியே. ஆனால் உலமாக்கள் தேறிக்கிட்டாங்க. இப்போ உலமாக்கள் பயான்ல எல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அற்புதமான பயான்கள், நல்ல எழுத்தாற்றல், நல்ல விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு திறமையில் உலமாக்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய பணியில் ஜமாத் உலமாவோடு சேர்ந்த அதனுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் வந்து ஊட்டியிலே இமாமத்தில் இருக்கும்போதே திருப்பூர் தான் அதுக்கு வந்து ஹெட்டு ஜமாத் உலமாவில். அப்போ அதில் வந்து பெரிய பெரிய ஆலிம்கள் இருப்பாங்க. கூடுவோம், வருவோம், பேசுவோம், போயிடுவோம். அப்படி தான் இருந்தது. இது எனக்கு தெரிய பெரிய அளவுக்கு உலமாக்கள் ஜமாத் உலமா மூலமாக சாதிச்சா தெரியல. ஆனால் எங்கள் ஜமாத் உலமா தாராவரம் ஜமாத் உலமாவில் ஒரு கட்டடத்தையே கட்டி போட்டேன். ஜமாத் உலமாக்குன்ட்டு உலமாக்கள்லாம் சேர்ந்து கட்டடம் கட்டிட்டோம். இன்னும் பாதி வேலை நடந்துகிட்ருக்குது. இந்த கட்டடத்தில் கட்டி என்ன பண்ணுறது? இந்த ஜமாத்தில் மதுரையில் ஒரு கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்களே, அப்போ அதற்காக கேட்டேன், கட்டடத்தை கட்டி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோபத்திலேயே பேசுகிறாரு ஜமாத்துல் கூட்டத்தில். என்ன சாதிக்க போகிறோங்கிறத அற்புதமாக அரை மணி நேரம் பேசினார். யார்? அப்துல் காதர் வஃபாத் மர்ஹூம் அப்துல் காதர். அவங்க ரொம்ப பிடிக்கும், என்னை பிடிக்கும், அவரையும் எனக்கு பிடிக்கும். மௌத்துக்கு முன்னால், வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் எங்கிட்ட சொன்னாங்க, நாம் 2 பேரும் திருநெல்வேலியில் நடக்கிற இந்த ஜமாத்துல் கூட்டத்துக்கு போகலாம், கார் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் தயாராக இருங்கன்னாங்க. இந்த 2ஆம் நாள் வரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் அவங்க பெட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. உடனே பதறி அடித்து போய் நான் பார்த்து அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு அது தைரியமாக இருங்க துவா செஞ்சுட்டு வந்தேன். அல்லாஹு தஆலா அவங்கள அழைச்சிக்கிட்டான். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவாடாக. அப்போது இது என்ன சொன்னேன், என்ன கேட்டீங்க? ஆமாம், இப்படி. அப்போ எங்கள் ஜமாத்துல் உலமாவில் திட்டம் என்னன்னு சொன்னால், ஷரியத் நீதிமன்றம் அதை நடத்துவது, பெண்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை பயான்கள், இந்த காலத்து இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களை தர்பியத் பண்ணுவது. நிறையா சுத்த ஜமாத்தை விட்டு தரம் கொண்டு போகிறானுங்கள இப்படி. அப்புறம் ஏழை குமர்களுக்கு இலவச திருமணம் இப்போ ஜமாத்துல் உலமா நடத்திட்டு இருக்குது. அதில் அந்த 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 ஏழை குமர்களுடைய இதுக்கு தலைவர் நான் தான். டாக்டர் ஜபருல்லாங்கிறவர் செக்ரட்டரி, டாக்டர் சவுகத் அலிங்கிறவர் பொருளாளர். உலமாக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் வேகமாக நடந்துச்சு. இப்போ இறங்கிடுச்சு. என்ன இறங்கிடுச்சுன்னா, அதுக்கு மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. அது வந்து கேவலமாக நினச்சிக்கிறாங்க. வந்தால் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போது சமீபத்தில் இந்த கொரோனா நேரத்தில் கூட வேலை இல்லாத உலமாக்களுக்கு நாங்கள் ஓரளவுக்கு உதவி செஞ்சோம் ஜமாத்துல் உலமாவிலிருந்து. என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால், ஜமாத்துல் உலமாவை கட்டி அதில் பக்கத்திலே ஒரு இடத்தையும் வாங்கி போட்டிருக்கோம். அதையும் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டி அதனுடைய வருமானம் ஏறத்தாழ பல லட்சங்கள் ஆகும். வருமானம்னு துவக்கிட்டால் பல லட்சங்கள் வரும். இந்த பணத்தை வைத்து என்ன செய்வது? உலமாக்கள் வெளியிலே போய் யார்கிட்டையும் கையெண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லையா, இன்றைக்கி 1000-200 பத்தாது, லட்சக்கணக்கில் செலவாது. அத்தனை லட்சத்தையும் ஜமாத்துல் உலமா செய்ய வேண்டும். குமர் காரியமாக ஜமாத்துல் உலமா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே துவக்க இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு 5000, ஒருத்தருக்கு 10000, ஒருத்தர் 1000 இப்படி கொடுத்தோம். எங்கள்கிட்ட இருக்கிற பண்டை வச்சு கொடுத்தோம். இதை லட்சக்கணக்கில் உருவாக்கி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு ஆசை எனக்கு. இந்த ஆயத்தை என்னுடைய ஹயாத்திலேயே அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக்கணும்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன். நீங்களும் துஆ செய்யுங்க. ஆக பெரிய அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த ஜமாத்துல் உலமா ஒரு பெரிய ஒரு சேவை ஆற்ற முடியாவிட்டாலும் அவ்வளோதான், அந்த நேரத்துக்கு அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஜமாத்துல் உலமா உலக புகழ்பெற்ற ஒரு ஜமாத்துல் உலமாவாக ஆகிவிட்டது. இதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் வேகமாக இருந்தாவே எல்லாத்துக்கும் வர்றதானே வர்றது. இப்போ நான் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த ஊரில் முதலாக ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மொப்பட்டு வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு மொப்பட்டு வாங்கினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குற பார்வையெல்லாம் ஒரு பார்வையாக இருந்தது. மொப்பட்டில் வர அளவுக்கு வந்துட்டாரா? நான் கடனை வாங்கி உடனே வாங்கி வந்திருக்கேன். ஏன் வாங்கினேன்னு சொன்னால், இங்கேருந்து 3 கிலோமீட்டர் பள்ளிக்கு 5 நேரம் நான் போகணும். காலை சுபுக்கு எழுந்திரிச்சு மழை காற்று பனியில் போகணும்.
இப்படிப்பட்ட கஷ்டத்திலே போட்டு சிரமப்பட்டு ஒன்று அதே பிடிக்கல. அப்போது உலமாக்கள் வந்து உயர்ந்த அளவுக்கு இருந்தாங்கனாலும் பிடிக்கல, தாழ்ந்த அளவுக்கு இருந்தாங்கனாலும் பிடிக்கல. இதை வந்து நான் எப்படி மக்கள்கிட்ட விளக்க சொல்கிறதுன்னு புரியல. அதனாலும் அல்லாஹ் தஆலா உலமாக்களை கைவிடுவதில்லை. சம்பளம் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. யார் பட்டினி கிடந்தாங்க? எந்த அஜத்து பட்டினி கிடந்தீங்க? அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்கிறானுங்க. குறைந்த வருமானமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்கிறான். நான் அந்த கோடி பெரிய பெரிய பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நானே உண்மையிலே விரும்புறதில்லை, சும்மா பேசி சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் கோடீஸ்வரன் அத்தனை பேரும் நாட்டை விட்டு ஓடிட்டான். நல்லா தெரியுங்க. ஏண்டா இந்த பணம் வந்து மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்குதுன்னு சொன்னால் நீ ஏன் நாட்டை விட்டு ஓடுற? பொண்டாட்டி விடவா உனக்கு நிம்மதி கொடுக்குறான்? உன் முள்ள குட்டியில் விடவா நிம்மதி கிடைக்க போகுது? இத்தனையும் விட்டு போட்டு ஓடின இந்த பணத்தை நான் எப்படி விரும்புவேன்? நான் ஒரு ஆளும் எப்படி விரும்புவேன்? தேவையில்லை. என்னுடைய தேவையிலே அப்பப்போ எல்லாம் நிறைவேற்றி வச்சிடறான். எல்லா உலமாக்களுக்கும் அதே தான் நிலைமை. அதனால் ஆடம்பரங்களை விரும்பவே இல்லை. இதே நான் போட்டிருக்க சட்டையும் இதுவுமே எனக்கு ஆடம்பரமாக தெரியுது. போதுமே, அல்ஹம்துலில்லாஹ். இதை விட வேறு என்ன நியமத்து வேண்டும்? அதனால் இந்த காலத்து உலமாக்கள் நல்லா தெளிவாக இருக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, எல்லா பணியிலையும் தீவிரமாக இருக்கிறாங்க. சில பிரச்சனைகள் இடையில் வருது, அது வரத்தான் செய்யும். அது வரலன்னா நமக்கு ஒரு ஆர்வம் வராது. எந்த ஒரு தமிழில் சொல்லுவாங்க, என்ன கேள்வி கேட்காத ஒரு யமனுடைய இடம், அதாவது கியாமத்து நாளை பற்றி சொல்லுவாங்க. அங்கே தான் கேள்விக்கு இடம் இல்லை, ஒன்றே தான் அது. அங்கே டூவே கிடையாது, கேள்வி மட்டும்தான். கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், நீ கேள்வி கேட்க முடியாது. இப்போ அது இங்கே இல்லை. அது கேள்வி கேட்கலாம், பதிலும் சொல்லிக்கலாம், என்னவெல்லாம் ஜெயிக்கலாம். அப்படி ஒரு அடுத்து ஆரம்ப காலத்துடைய பத்திரிகைகளை சொன்னீங்க. ஆமாம், அந்த பத்திரிகை சரி, இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் வருது. இதனுடைய தாக்கம் வந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் எந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்கு, என்ன அதுக்கு செய்யணும்? பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய தாக்கம்லாம் சொல்ல முடியாது. படிக்கிறவங்க குறைவு. பத்திரிகை காசு கொடுத்து படிக்கிறவங்க குறைவு. எனக்கு நிறைய பத்திரிகை வருது, சந்தை அனுப்புவாங்க. நான் அனுப்புகிறதே இல்லை. ஏன்னா அனுப்ப முடியாமல் இல்லை. இங்கேருந்து மணியார் பாலம் போய் வாங்கிட்டு வரணும், அதை போது எழுதணும், மறுபடியும் போய் கொடுக்கணும். இந்த பிரச்சனை இப்படி மக்கள்கிட்ட ஒரு பின்னடைவு இருக்குது. சந்தா கட்ட முடியாது, அதனால் பத்திரிகை படுக்க முடியாது. அந்த என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஒரேடியாக அதை வந்து மறுப்பதுக்கும் இல்லை. பத்திரிகை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. என்னை மாதிரி பொழப்பு கட்டவேன்னு சொல்லலாம். எனக்கு நேரம் நிறையா கிடைக்கும். பொழப்பு கட்டவேன்னா என்ன, நேரம் நிறையா கிடைக்குது படிக்கிறதுக்கு வாய்ப்பு. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைக்குமா? இப்போ அஜத்து இமாமத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பு நிறையா கிடைக்கும். பத்திரிக்கை படிக்கலாம், எழுதலாம், முத்தாலா பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பத்திரிக்கைகள் மூலமாக பெரிய ஒரு சீர்திருத்தம் வந்ததுன்னு என்னுடைய அறிவுக்கு பெரியாக தெரியல. அதான் சொல்ல முடியும். அடுத்து நம்முடைய ஜும்மா உரைகள், அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜும்மா உரைகள் வந்து பெரிய உரைகளும் சரி, சின்ன கிராமங்களும் எல்லா இடங்களிலும் ஜும்மா உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. அது அந்த காலத்தினுடைய தாக்கம் அந்த முஹல்லா மக்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ உள்ள உலமாக்கள் அதை எப்படி கையாண்டு எப்படி கொண்டு வரணும் முஹல்லாக்களை? அது என்னதான் நீங்கள் லட்டா கொடுத்தாலும் அவாமு தான் ஆச்சுங்களா. இப்போது ஜும்மா பயானுக்கு அந்த காலத்தில் நான் சொன்ன ரசம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு, இப்போ லட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். இருக்குது. உலமாக்கள் இதுக்காண்டி மெனக்கட்டு தயார் பண்ணுறாங்க. சப்ஜெக்டுகளை குரான் சொல்கிறது, ஹதீஸ் இப்படி சொல்கிறது, விஞ்ஞானம் இப்படி சொல்கிறது, அறிவியல் இப்படி சொல்கிறது, அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அங்கே அந்த மேடையை ஜும்மா மேடைக்கு எடுபடுறதில்லை. ஏன்னு கேட்டால் அவன் வர்றதே வந்து பயான் முடிக்கிற நேரத்துக்கு வரான். 1 கோடி தடவை பயான் பண்ணிட்டேன், நேரத்தில் வாங்கப்பா, இன்னென்ன நன்மைகள் இருக்குது, இவ்வளோ பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லியுமே வரல. ஏன்னு சொன்னால் துனியா அந்த மாதிரி இருக்குது. இந்த யாயுலிதா முனிதா நூதில் இஸ்லாத்தி மியோமில் ஜுமாத்தின்னு சொல்லாத அஜத்து மாதிரி யாருமே கிடையாது. அதே மாதிரி வாத்தசிமுபி ஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகுன்னு ஆயத்து சொல்லி பயான் செய்யாத அஜத்தும் கிடையாது. அப்படி ஒற்றுமையும் கொண்டு வர முடியல, ஜும்மாவுக்கும் இவனை கொண்டு வர முடியல. சரி, இதற்கு வழி என்னடான்னு நான் யோசனை பண்ணேன். இவனை பயானில் இழுக்க முடியாது, இவனை கொண்டு வந்து வைக்கணும் எப்படின்ட்டு யோசனை பண்ணி ஒரு வாரம் ஜும்மாவுக்கு துவக்க உட்கார்ந்த உடனேயே துவா செஞ்சேன்.
யா அல்லாஹ் மக்களுக்கு நல்லா பறக்கச் செய்யு, வியாபாரத்தில் பறக்கத்து செய்யு, எல்லாத்தையும் கோடீஸ்வரனாக்கு, எல்லாத்தையும் வீட்டு இல்லாமல் நல்ல வீடாக பறக்கத்தான வீடாக கபறுகாலையை நிறைவேற்றி இந்த தொழிலில் பறக்கச் செய்யு. அப்படி இப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு தான் வந்து பயான ஆரம்பிப்பேன். இப்போ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளத்தால் 100 பேர் உட்காந்துருப்பாங்க நான் பயான ஆரம்பிக்கும் போது. சரி, தமாஷா ஆரம்பிச்சது. இதனால் என்ன பிரயோஜனம்னு சொன்னால் பல பேர் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, அஜர்த்து 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க, என்னுடைய காரியம் நிறைவேற்றுங்க அஜர்த். இன்றைக்கி எவ்வளவு சந்தோஷம் மனசுக்கு. இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு விளையாட்டு மாதிரி ஆரம்பித்த இது 2 வகையில் பிரயோஜனம். மக்களும் கூட ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், அஜர்த்து வியாபாரமெல்லாம் இல்லை, ஒரு தாயத்தை ஒன்று எழுதி கொடுங்கன்னார். எனக்கு தாயத்தை எழுதியெல்லாம் பழக்கம் இல்லை, கயிறு ஒழிச்சியும் பழக்கம் இல்லை, ஓதி விடுவோம் தெரியாது. அந்த பள்ளிவாசலில் போய் முதல்ல நமக்கு கற்றுக்கிறது முதல்ல என்னன்னா மசாலா சொல்கிறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு ஓதி விடணும், அதை படிச்சுட்டு வரணும். நமக்கு மசாலா இதெல்லாமா சொல்லித்தராங்க, சொல்லித்தரதில்லை, அவங்களுக்கே தெரியாது. அப்போ அவங்க எப்படி நமக்கு சொல்லி தருவாங்க. இப்போ இந்த மரக்கார் பள்ளிக்கு வந்த பின்னால் மோதனார் தான் எல்லா வேலையும் செய்வார். முதனார் ஒரு தடவை இல்லை, புத்தலி சார் அஜர்த்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஓதி விடுங்கன்ட்டார். ஓதி விட்டேன். ஒரு குழந்தைக்கு கொண்டாது ஓதி விட்டேன். ஓதி முடித்தோடனே போயிட வேண்டியது தானே, என்ன செய்யுதுன்னு கேட்டான். ஓதி பார்த்தீங்களே என்ன செய்யுது குழந்தைக்குன்னு கேட்டான். என்னடா இன்னும் புதுசாக ஒரு கேள்வி கேட்குறானே, என்ன செய்யுதுன்னு சொல்லி ஆகணுமே, சொல்லலைன்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஒரு அஜத்து ஓதிட்டு வந்தால் கயிறு போடவும் முடிகயிறு போடவும் தாயத்து போடவும் கற்றுக்கிட்டு வந்திருக்காருன்னு விளங்கி வச்சுருக்கான். இன்றைக்கி வரைக்கும் விளங்கி வச்சுருக்கான். பால் கித்தா பார்க்கணுன்னு விளங்கி வச்சுருக்கான். இதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு வந்துடணும். அப்போ எனக்கு விளங்கலை. திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, குழந்தை பயந்து இருக்குதுன்ட்டு வீருன்னு அழுகுது, பயந்து இருக்குதுன்ட்டேன். இதெல்லாம் புது அனுபவங்கள். நம்முடைய கல்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மசாலா இன்றைக்கி உங்கள்கிட்ட எத்தனை பேர் வந்து இமாமத்தில் வந்து மசாலா கேட்குறாங்கிறீங்க? எவன் வந்து மசாலா கேட்க? ஒருத்தர் மசாலா கேட்கறது இல்லை. நாமும் தப்பாக தொழு வைக்க மாட்டோம். தப்பாக தொழு வச்சா தான் அதுக்கு மசாலா தேடிட்டு கிடக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தொழு வச்சுருவோம். அப்போ மசாலா கேட்குறதுல யாரும் இல்லை. இப்படி தாயத்து போடு, கயிறு போடு, ஓதி விடு. அப்புறம் சொன்னோடனே பயந்து இருக்குதா, அப்போ ஒரு தாயத்து போடுங்கன்ட்டான். எனக்கு கயிறே போட தெரியாது, அவன் தாயத்தை எங்கே போடுறது? இப்படியெல்லாம் சமாளித்து வந்துட்டு என்ன முறை என்ன கேட்டீங்க? ஜும்மா உரைகள் எப்படி? ஆமாம். அப்போ இந்த மாதிரி உரைகள் பேசும்பொழுது, நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது, இப்படி சில ஹிக்மத்துகளையும் நுழைத்து செஞ்சால் மக்களை நம்ம வந்து அதிகமாக கொண்டு வந்து இது பண்ணலாம். அது அல்லாஹ் தஆலா தான் அவங்களுடைய ஹிதாயத்தை கொடுக்கணும் மக்களுக்கு. இன்றைய உள்ள இளம் தலைமுறை ஆலிம்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை? அதான் முதல்லே சொல்லிட்டேன், ஆலிம்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு தகுதி இல்லை எனக்கு. வேண்டுகோள் விடுக்கலாம். சுன்னத் நஃபில் போன்றவர்களை பேணுதலாக இருங்கள். சுன்னத்துன்னு சொன்னால் வந்து எல்லா வகையிலையுமே தாடி, ஜுப்பா, இது எல்லா வகையிலையுமே இருக்கலாம். பேரத்தால் வந்து தென்னார்காடு மாவட்டம், தஞ்சை மாவட்டங்கள் எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க, சட்டை தான் போட்டிருப்பாங்க. அது அங்கே ஒத்து போயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இசத்து இருக்குது அங்கே, அதை விளைவிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அபூசர் ஹஜரத்து, அவாரி ஹஜரத்து, சகீர் ஹஜரத்து, பல்லவட்டி ஷரீப் ஹஜரத்து, இவங்கெல்லாம் எப்பவும் ஜுப்பாவும் தலைப்பாவுமே இருந்தாங்க. பாணி சில அதிகமான உலமாக்கள் தரிசல் இருக்கிறவங்க தலைப்பா இருக்காது. அப்போ பாணி கூட ஒரு தடவை சொன்னாங்க, எல்லாத்தையும் தலைப்பா கட்டிட்டு உட்கார சொல்லுங்கன்னாங்க. வேண்டுகோள் தான் எடுத்தாங்க. அப்போ யாரும் கட்டலை. அப்படி பெரிய உலமாக்கள் வந்து அந்த அந்த சுன்னத்தை பேணி அமல்களை பேணி இருந்தால் அதற்கு தகுந்த கூலி நமக்கும் உண்டு, மக்களுக்கும் உண்டு. அடுத்து வந்து இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இருக்குது. இன்றைய இந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு நம்ம என்ன விஷயங்களை அவங்க வந்து மக்களுக்கு சொல்லி அதை வழி நடத்தணும்? இந்த அரசியலில் எனக்கு 40 ஆண்டு கால அனுபவம் இருக்குதுன்னு சொன்னேன். கண்ணியமிக காயிதமில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வலியுல்லா என்பதற்கு நேரடியாக நான் கண்கூடாக பார்த்தது, அது இப்போ நேரம் இல்லை, வேண்டாம், விட்டுலாம். அவங்க காலத்து வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்க காலத்தில் ஒருத்தர் அப்துல் மஜீதுங்கிற ஒருத்தர் காங்கிரஸில் ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அது இருக்கிறான்னு தெரியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான்.
அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப லீடர்கள், முஸ்லீம் லீக்கை தூக்கி நிறுத்திய அவர்களெல்லாம் சொல்லலாம், அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ எந்த ஒரு குறைபாடுகளும் மற்ற கட்சிகள் வந்து இடையூறு கொடுக்கறதும் அப்படிலாம் இல்லை. முஸ்லீம் மக்களுடைய ஓட்டுகள் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நேரடியாக வந்து காதமில்லத்தை காலம் எனக்கு தெரியும். அப்படின்னு சொன்னால் அந்த அதனுடைய அரசியல் எப்படி ஒரு பொற்காலமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தலைவர்கள் எல்லாம் கட்சி தலைவர்களே தேடி போகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு 2 சீட்டு கொடு, 3 சீட்டு கொடு, 4 சீட்டு கொடு என்று கெஞ்சுகின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது. நம்மளை தேடி வந்த ஒரு காலம் போய் இப்போ நாம் தேடி போயிட்டுருக்கிறோம். ஒன்று பின்னால் 47 கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் வந்து விட்டது. 47 கட்சிகள். இப்போது ஒவ்வொருத்தரும் கட்சி தனியாக ஆரம்பிக்கலாம் இல்லை. எப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் சண்டை போட்டுட்டு அவர் வந்து ஒரு கட்சி இவர் ஆரம்பித்தார், இவர் சண்டை போட்டு இன்னொரு கட்சி போய் ஆரம்பித்தார். இப்படி கட்சிகள் நிறையா பெருகுச்சு. அப்போ சுயநலத்துக்காக வேண்டி கட்சிகள் உருவாகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினால் எடுபடாது. ஏன் எல்லாத்தையும் எங்கள் கட்சியில் வர சொல்லுங்கிறார். அவரு போயிடுச்சுன்னா அவர் இவர் வந்து எங்கள் கட்சியில் வர சொல்லுங்களே அப்படிங்கிறார். ஆக அதாவது உலகம் முடிகிற வரைக்கும் ஃபித்னாக்கள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது வந்து உண்மையாகணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி இவர்கள் பித்தனா செய்வதற்கென்றே வந்து உருவாகிட்டாங்க. இவர்களை தலைவர்கள் வந்து மக்களை திருத்தணும். இப்போ மக்கள் தலைவர்களை திருத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. திருத்த முடியுமானால் திருத்த முடியல. நான் பல்வேறு சமயங்களில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிற கடுமையான, அதாவது கூடாதாக கவுலைங்கிறாங்கிற அமைப்பிலேயே நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறேன். எழுதும் போதே நினைப்பேன் இது பெரிய எடுபடாதுன்னு. ஏன் கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி வரையும் அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. இது அல்லாஹ்தான் அவர்களை பார்த்து ஒரு ஹிதாயத்தை கொடுக்கணும். எல்லோரும் ஓரணியிலே இருந்து ஒரு கொடியின் கீழாலே இருந்து அருங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த குடியுரிமை சட்டம் வந்தபோது உலமாக்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள். ஜும்மாக்களில் தமிழகம் முழுதும் வீறு கொண்டு எழுந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 5000 10,000. இங்கே வந்து ஒரு ஜும்மாவுக்கு 100 பேர்த்த கூட்ட முடியல. எங்களுடைய ஜமாஅத் உலமா இங்கே அறிக்கை விட்டு ஏறத்தாழ 10,000 முஸ்லீம்களை திரட்டினோம் ஒரே இடத்துலேயே. உலமாக்கள் தான் பேசினோம். அங்கே எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அரசியல் பேச்சாலையை நாங்கள் அனுமதிக்கவில்லை. பல்வேறு கட்சியில் எங்களை கூப்பிடலையா, எங்களை அழைக்கலையா என்றார்கள். நாங்கள் ஏன்னா அவன் வந்து இடையில வந்து தாறுமாறாக பேசிட்டு போயிடுவான். உலமாக்கள் கண்ணியமாக பேசுவோம். இதே மோடியை பற்றி நான் சொன்னேன். மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நண்பர்களை முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று திரட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தேன். உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தையினாலே அத்தனை மக்களும் ஆயிரக்கணக்கிலே கூடிவிட்டார்கள். அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொன்னேன். அதனாலே உலமாக்கள் அவர்களுடைய சக்தியை பிரயோகிக்கின்ற பொழுது அதற்கு பின்னாலே இடுப்பர் முறிக்கிற மாதிரி பல்வேறு பித்னாக்களும் வந்து விடுகிறது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். அடுத்தது ஆலிம்களுக்கு மத்தியில் தனித்தனி கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அவர்கள் அந்த கருத்து வேறுபாடுகளை வந்து ஒரு பொது தளத்தில் சந்திக்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்களை கையாண்டாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்து. இப்போது குழப்பம் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து இருக்குது. இந்த குழப்பம் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். எனக்கு ஒரு ஹதீஸ் படித்த நினைவு இருக்குது. நான் எதில் நான் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. தஹ்ருஜு மின்ஹுமுல் ஃபித்னத்து வ தஊது இலைஹிம். ஃபித்னா இவளிடத்துலனா ஆரம்பமாகும், அங்கேயே போய் முடியும் அப்படின்னாங்க. சரி, ஹதீஸ் அமல் ஆகணுமா இல்லையா? அதனால் இது நடக்கத்தான் செய்யும். ரெண்டாவது சொன்னாங்க 72 கூட்டங்கள் வரும்னாங்க. இப்போ இந்த 72 கூட்டம் வந்து தீரணுமா இல்லையா? அதனால் வரத்தான் செய்யும். இது இப்படியே தான் போகும். இன்னும் சொல்ல போனால் மதினாவையே ஒரு யகூதி வந்து இடிப்பான் அப்படின்ட்டு பிடிப்பான், காபத்துல்லாவை இடிப்பான்லாம் ஹதீஸ் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இந்த மோடி கூட ஒரு தடவை சொன்னார், இந்த குடியுரிமையை பற்றி நான் பேசி கொண்டு இருக்கும் போது இதோட முடிஞ்சுதா, இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் எவ்வளோ விஷமத்தனம் இருக்குதுங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பித்னா இது கம்மி, இது ரொம்ப குறைவு.
ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே இன்னும் நிறைய ஃபித்னாக்கள் வர வேண்டியது இருக்குது. அப்போலாம் நம்ம இருக்க மாட்டோம், அவ்வளோ ஃபித்னாக்கள் வரணும். வந்த பின்னால தான் உலகம் தழுவிய அளவுக்கு இஸ்லாம் மலர்ந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போலங்க ஹஜ்ரத், இப்போது பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லை வந்து குரான் எடுத்ததுன்னா அதை ஒரு பிரபலியப்படுத்தி அதுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டு அதை வந்து பெருசாக ஒரு வீட்டில் இது பண்ணி அது பண்ணுறது. அதே மாதிரி வந்து ஒரு மணமகனுக்கு சாதாரணமாக செய்யக்கூடிய அதுக்கு முன்னால் அவங்களுக்கு தேவையான ஃபாத்தியாக்கள் ஓதுறது, அவங்க வீட்டு பறக்கத்துக்காக ஓதுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தமிழகம் தழுவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை வந்து குறைந்து வருகிறது. இதை எப்படி அதை பின்பற்றி சரியாக செய்யப்பட வேண்டுமா, இல்லை மக்கள் எதை எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்? அந்த காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கும் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி கூட நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறோம், 7 வயசுலேயே குரான் முடித்து விட்டது, 5 வயசுலேயே குரான் முடித்து விட்டது, அதற்கு ஒரு பாராட்டு, அதற்கு ஒரு மாநாடு. அல்லாஹ் அதிலெல்லாம் குறைக்கவே மாட்டான், தன்னுடைய கௌரவத்தை அல்லாஹ் விட்டு கொடுக்கவே மாட்டான். அதில் எந்த சந்தேகம்னே சத்தியமாக சொல்லுவேன், குரானை மட்டம் தட்டுறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியவே முடியாது, இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து சில பிதுகத்தில் இருக்கத்தான் செய்யும். அது பிதுகத்தை அசனா செய்யாங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர சிறுக்கு என்ற லெவலில் போயிடக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ கொடி ஏற்றுறாங்க, அப்புறம் என்னென்னமோ செய்கிறாங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. மார்க்கத்தில் இல்லைன்னா சிற்காது. ஆனால் அது கூடுமானா எனக்கு கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதை வச்சு ஆயிரக்கணக்கானவன் நேரத்தை வேஸ்ட் பண்ணி, பணத்தை வேஸ்ட் பண்ணி, காலத்தை வேஸ்ட் பண்ணி அத்தனை பேர் தொழுகாதவன், பெரும்பாலும் தொழுகை இல்லை. இதையெல்லாம் நம்ம கண்டிக்க வேண்டியதுதான். ஆனால் சிறுக்கா என்றால் சிறுக்கன்னு சொல்ல முடியாது. அல்லாவுக்கு இணைக்கக்கூடியது என்றால் அதே மாதிரி கண்டிக்கத்தான் வேண்டும். அதனால் ஒரு ஃபித்னா என்பதும் வந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கு இடையில் நம்மளுடைய அமல்களும் இருக்கும். ரெண்டும் போட்டி ஜெயிக்கணும். இப்போ கூட நான் வந்து நேற்று கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். ஆண்டவனே, மௌத்தையும் ஹயாத்தையும் படித்து போட்டு சோதனை பண்ணுற சரி, இந்த சைத்தானை ஒன்று படித்து போட்டிய, இந்த நப்சுங்கிற ஒன்றை படித்து போட்டிய, கட்டுப்படாமல் படித்து போட்டு கட்டுப்படுத்த வெய்யங்கிற ஆற்றலையும் எனக்கு கொடுத்து பண்ணியிருக்கேன், என்னால் முடியல. அப்புறம் கபரை பற்றி பயங்காட்டு, பாம்பு தேல் இருக்குதுன்னு பயங்காட்டு, கியாமத் நாளைக்கு போய் பயங்காட்டு, சக்காத்தை பற்றி பயங்காட்டு, ரொம்ப பயமாக தான் இருக்குது, அமல் செய்ய முடியல. அதனால் ஆண்டவனே, பலகீனமான நிலையிலே கொஞ்சம் அமல் செஞ்சுருக்கேன், இந்த அமலை போதுமாக்கிக்கொள், சொர்க்கத்திற்கு தேவையான அளவுக்கு இதை போதுமாக்கிக்கொள் அல்லாஹ் அப்படின்னு கேட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். அப்படி தான் கேட்க வேண்டியது இருக்குது, தவிர வேறு எந்த ரூட்டுமே கிடையாது. நமக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சுன்னத் ஜமாத் மீடியா நேயர்களே, ஹஜ்ரத் அவர்கள் இவ்வளவு நேரம் தங்களுடைய நேரங்களை நமக்கு ஒதுக்கி அவர்களோடு நடந்து கொண்ட அனுபவங்கள், அவர்களுடைய வித்தியாசமான அனுகூலங்கள், அதே போல் அவருடைய ஹிதுமத்தினுடைய விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த பயணத்தினுடைய குறிப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து, நோய் இல்லாத வாழ்க்கையை தந்து, இன்னும் பல ஹிதுமத்துகள் செய்து இளம் உலமாக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும். நம்முடைய சுன்னத் ஜமாத் மீடியாவின் சார்பாக ஹஜ்ரத் அவர்களுக்கு துஆக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த ஒரு மூத்த ஆலிமை நேர்காணல் செய்து உங்களிடத்தில் மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அத்துடன் உங்களிடம் விடை பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கடைசியாக உங்களிடத்தில் உங்கள் இருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு பொன்னாடை வேறு போர்த்தி கௌரவப்படுத்தி இது வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. எனக்கு இதுக்கு இல்லாமல் ஒரு பொன்னாடையை போர்த்திங்க ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் இருவருக்கும் நான் ரொம்ப துஆ செய்கிறேன். உங்களுடைய படி சிறக்க வேண்டும், உயர வேண்டும், பொருளாதாரத்திலே மேம்பட வேண்டும், ஈமானிலே அதற்கு மேல் மேம்படுத்த வேண்டும். உங்களுடைய பணி உலகம் முழுவதுக்கும் சிறந்த பணியாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்துள்ள வேண்டும் என்று துஆ செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.